காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளதாக விஜய் கூறியிருக்கிறார். காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளதாக விஜய் கூறியிருக்கிறார். விவசாயிகளின் நெல்லை உரிய நேரத்தில் தமிழக அரசு கொள்முதல் செய்யவில்லை என்றும் விஜய் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தர் யுவராஜ் வழங்கியிருக்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததைப் போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா? அப்படி இல்லாமல் விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அரசு என்றால் அது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் பொருளாதார ரீதியாக அவர்கள் உயர்வதற்கான தேவையான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த அரசாக இருந்திருக்க வேண்டும் எனவும் அதற்கு மாறாக ஏழை விவசாய மக்களினுடைய அந்த கடின உழைப்பாக வாயில் விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அளிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து ஏழை விவசாயிகள் தாங்கள் காலகாலமாக செய்து வரக்கூடிய உழவு தொழில் மூலமாகவே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் எனவும் திமுக அரசின் நோக்கமாக இருக்கின்றதா என்கின்ற அந்த ஐயமும் தற்போது எழுவதாக விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைமைதான் தற்போதும் நிகழ்ந்து வரக்கூடிய வேதனையான நிகழ்வாக இருக்கின்றது எனவும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமையாக பேசி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு சில வினாக்களே என விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் வைப்பதாக இதில் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற உழைத்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவருடைய வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன? அதில் தன்னுடைய முதல் கேள்வியை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அதிக மழைப்பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன குறிப்பிட்டிருக்கின்றார்.